டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, ஸோ அதை வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு ஒன் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ட்ரெண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு பார்க்கலாங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் மினிட் பிரேக் அவுட் மெத்தட்ல வந்து கால் ஆப்ஷன் சைடு செக் பண்ணிக்கலாம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:16 வந்திருக்கு பிரேக் அவுட் மெத்தட். பட் ஆனால் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த என்ட்ரி ஹை பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம அங்க இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பாருங்களேன், அகைன் உங்களுக்கு கரெக்டாக 9:20 வந்து பார்த்தா உங்களுக்கு அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு என்ட்ரி கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 9:49 வந்து எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேனோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா அந்த எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்புறம் நமக்கு இன்னைக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு இன்னைக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. இன்னைக்கு கால் சைடு வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரியுமே வந்து பார்த்தா நீங்க நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது இல்லாமல் நீங்க ட்ரெண்ட் ரியாக்ஷனுமே வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு கால் ஆப்ஷன் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ்ல தான் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து க்ளோசிங் எதுலையுமே வந்து பார்த்தா ட்ரெண்ட் ரியாக்ஷன் வந்து செல் சைடில் தான் இருந்திருக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கு புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. கால் சைடு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதுலேயும் வந்து நமக்கு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு வந்து மார்னிங் செக்ஷன் வந்த எந்த என்ட்ரியும் வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. 10:40, 11:10, 11:40 கிட்டத்தட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு 3-4 என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகவே இல்லை. உங்களுக்கு கால் சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே கரெக்டாக 1:30க்கு தான் நமக்கு வந்து என்ட்ரி ஆக்டிவேட் ஆகுது. கரெக்டாக 1:30 கேண்டலோட ஹை பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டலுக்கு லோக்கு கீழே வந்து எந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகுதோ அங்கதான் வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு என்ட்ரி கேண்டில் வந்து கரெக்டாக 1:30க்கு 1:40 கேண்டில் வந்து பார்த்தா ஹை பிரேக் ஆயிடுச்சு, நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அந்த கேண்டிலே வந்து பாருங்க நமக்கு என்ட்ரி கேண்டிலுக்கு கீழே வந்து பார்த்தா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து கரெக்டாக 1:40 கேண்டிலோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தா நமக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்ததே வந்து பாருங்க கரெக்டாக 2:05க்கே நமக்கு அடுத்தது என்ட்ரி வந்திருக்கு கால் ஆப்ஷன் சைட்லேயே. உங்களுக்கு அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் மார்க் வந்து 2:20க்கு வந்தது. நம்ம லோ பிரேக் ஆகவே இல்லை. உங்களுக்கு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அப் ட்ரெண்ட் தான் மூமெண்டமாக இருக்கு. உங்களுக்கு அடுத்த எக்ஸிட் மார்க் பாருங்க கரெக்டாக 2:55க்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. அந்த எக்ஸிட்டோட லோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு இன்னைக்கு கால் சைடு வந்து பார்த்தா 2 என்ட்ரி வந்திருக்கு. ஸோ ஒரு என்ட்ரி வந்து நமக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் வந்து வெளியே இருந்திருக்கும். இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு இன்னைக்கு. சேம் அதே 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டாக 10 மணிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 10:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நமக்கு எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டல் லோ பிரேக் ஆகும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அகைன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற தான் மொமெண்டம் ஆயிட்டு இருந்தது. உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல் டேமே வந்து பாருங்க நமக்கு கரெக்டாக உங்களுக்கு புட் சைடு வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம் ஆயிட்டு இருந்தது. பட் ஆனால் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா நமக்கு ப்ரீவியஸ்லி வந்து நமக்கு ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணிட்டு நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டா வெளியே வந்திருக்கும். இன்னைக்கு அது இல்லாமல் நம்மளுடைய இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் பிரேக் அவுட் மெத்தட்ல வந்து நமக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு, கால் சைடு வந்து நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஆஃப் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த சைடு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு பிகினர்ஸ் ஆகட்டும். நமக்கு இப்போ யூஸ்வலாக நமக்கு ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி ஆஃப் உங்களுக்கு டவுட் வந்து பார்த்தா பிகினர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இண்டிகேட்டர் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே நமக்கு ஜஸ்ட் பிரேக் அவுட் மெத்தட் வச்சு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் கேண்டில் வந்து எந்த சைடில் இருக்கு, கால் சைடு அந்த கால் ஆப்ஷன் வந்து எந்த சைடில் இருக்கு, புட் ஆப்ஷன் வந்து எந்த சைடில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வாட்ச் பண்ணல உங்களுக்கு ஈஸியாகவே ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த சைடில் வர என்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டம் அப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டருமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ட்ரெண்ட் டைரக்ஷனாக. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு என்ட்ரி எடுக்கணும். நம்மளோட இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு கால் சைடு வந்து எந்த சைடில் இருக்கு, புல்லிஷ்ல இருக்கா பீரிஷ்ல இருக்கா செக் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து மந்த்லி அண்ட் லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.